Bhagavata Sabdagam by Dr. Sudha Seshay. Now we request Mrs. Rama Muralidharan to garland Dr. Sudha Seshay. We would like to thank our sponsor for this program, late Srimati Emelata Venkatraman family members, giving us an opportunity to listen to this wonderful Upanyasam presented by Dr. Sudha Seshay. Over to Dr. Sudha. Shri Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwara. Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Shruti Smriti Purananam Alayam Karunalayam. Namami Bhagavatpada Shankaram Loka Shankaram. எல்லோருக்கும் அன்பான நமஸ்காரம். கிருஷ்ணருடைய கதையை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. இது கொஞ்சம் தப்பான ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ணருடைய கதையை ஏறத்தாழ இந்த தேசத்தினுடைய எல்லா புராணங்களும் சொல்கின்றன. இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணரை பாடாத புலவர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிருஷ்ணரை கவிஞர்கள், புலவர்கள், சான்றோர் பெருமக்கள் எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். அதுவும் கிருஷ்ணனுடைய பால பருவத்தை, கிருஷ்ணன் செய்த லீலைகளை, யமுனையாற்றங்கரையில் அவன் பண்ணின வீரதீர பிரதாபங்களை பாடாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். அதைவிட அடுத்தது, கிருஷ்ணனை பார்த்து 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 குழந்தையாக அனுபவிக்காதவர்களே இந்த தேசத்தில் இல்லை. கவிஞர்கள், புலவர்கள்லாம் இல்லை. இன்னைக்கு கூட ஏதாவது குழந்தை கொஞ்சம் விஷமம் பண்ணினா அந்த வீட்டை சேர்ந்தவர்கள், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் விஷமம் பண்ணுகிறதேன்னு கொஞ்சம் லேசாக கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சா கூட, என்னம்மா விஷமம் பண்ணுறது, குழந்தை கிருஷ்ணன் மாதிரி அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளாதவர்கள் கிடையாது. ஆனால் ராமனுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ராமனை குழந்தையாக பார்த்து அனுபவித்தவர்கள் அப்படின்னா இப்படி விரல் விட்டு எண்ணலாம். அது என்னமோ தெரியாது. கிருஷ்ணன் பண்ணின அத்தனை விஷமத்தையும் ரசித்தவர்கள். ராமனை விஷமக்காரனா பார்க்கறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. அந்த குழந்தை ரொம்ப சமத்து குழந்தை, உட்காருன்னா உட்காரு, நில்லுன்னு நிற்கும். அதுக்கு மேல் அந்த குழந்தை எந்த விஷமமும் பண்ணாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ராமனை கொஞ்சம் தொட்டிலில் போட்டு தாலாட்டினவர்கள் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் கொஞ்சம் தாலாட்டினார். இந்த பக்கத்தில் தியாக பிரம்மம் கொஞ்சம் தாலாட்டினார். அவர் தான் சின்ன சின்ன விஷமங்கள் ராமன் பண்ணதா, அது கூட ராமன் பண்ணலை. ராமனை சுற்றி இருந்த மற்றவர்கள் பண்ணினார்கள். அந்த குழந்தை பாவம் அதை பார்த்து அப்படியே கண் கலங்கி நின்னுதுன்னு பாடுவார். ஆனால் கிருஷ்ணன் பண்ணின லீலைகளை தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். வெறுமனை பறிக்க மாட்டான். இந்த தட்டி பறிப்பான்னு சொல்கிறச்சியே அங்கே ஒருத்தர் ரெண்டு பேரோட கைகள்லாம் அப்படி போகிறது. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் பக்கத்திலே இருந்து அதை நம்ம கையிலேருந்து தட்டிடுவானோ. என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். புதுசாக அம்மா பாவாடை வாங்கி கொடுத்துருப்பா, பட்டு பாவாடை. அந்த குழந்தை அதை கட்டின்னு போயிருக்கும். அங்கேருந்து கேட்பான், புதுசா? அது பாவம் ஏதோ கிருஷ்ணன் கேட்குறானே, பாராட்ட போகிறான்னு நினச்சிட்டு ஆமாம் அப்படின்னா கை நிறைய மண்ணை கொண்டு வந்து போடுவான். வண்ண புதுச்சேலை தனிலே மண்ணை வாரி சொரிந்து அதை அப்படியே சிதிலப்படுத்துவான். சரி, இவ்வளவெல்லாம் பண்ணுறானே,
அழகுள்ள மலர் கொண்டு வந்து கண்ணை மூடிக்கொள் சூட்டுவேன்னு சொல்லிட்டு என்னை அழச் செய்து அதை தோழிக்கு சூட்டக்கூடியவன் இவ்வளவெல்லாம் அழும்பு பண்ணுறானே, அவன் புல்லாங்குழல் எடுத்தா எல்லாம் அப்படியே ஆன்னு கேட்டுருக்கும். புல்லாங்குழல் தனிலே அமுது பொங்கி ததும்பு நற்கீதம் படிப்பான். இதெல்லாம் பெருசு இல்லை. அவன் வாசிக்க ஆரம்பித்தோடனே, புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தோடனே எல்லாம் அப்படியே ஆன்னு கேட்டுருக்கும். அப்போ ஒன்று பண்ணுவான் பாருங்கள், அங்காந்திருக்கும் வாய் தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவான். அந்த கிருஷ்ணன், அவனுடைய புல்லாங்குழலுக்கு மயங்காதவர்கள் யார்? யமுனையாற்றங்கரையில் ஒரு நாள் குழல் வாசிக்க தொடங்கினான். அந்த புல்லாங்குழல் என்னமோ தெரியாது, அவன் கையில் போச்சுன்னா அது புல்லாங்குழலே வேண்டாம், வெறுமனே ஏதோ ஒரு மூங்கில் குழா, சரியா துவாரம் போடாத ஒரு குழாயை கொடுத்தா கூட அவங்கிட்டேந்து வரக்கூடிய அந்த இசை. ஒரு நாள் யமுனை ஆற்றங்கரை, கையில் புல்லாங்குழல் கிடைத்தது. நட்ட நடுராத்திரி நேரம், சாயங்காலம்லாம் இல்லை, நட்ட நடு நிசி. அந்த சமயத்தில் வாசிக்க ஆரம்பித்தான். நிசம்ய கீதம் ததன் அங்கவர்தனம் விரஜஸ்திரீயக கிருஷ்ண கிரகீதமானச. அவன் வாசிக்க ஆரம்பித்தான் நடுராத்திரி. மெல்ல காதில் விழுந்தது. ராத்திரி நேரம், எல்லாம் அவரவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தூங்கி கொண்டிருந்தார்கள், சில பேர் இன்னும் தூக்கம் வராமல் தவித்தார்கள், சில பேர் கிருஷ்ணனை நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருந்தார்கள். அவனுடைய புல்லாங்குழல் கேட்டுது. ஒருத்தி என்ன பண்ணா, அடுத்த நாளைக்கு தயிர் கடையணுமேங்கிறதுக்காக அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி இருந்தா. இன்னொருத்தி ராத்திரி நேரம் குழந்தை சிணுங்கித்து அந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டு இருந்தா. இன்னொருத்தி இரவு நேரம் தானே அப்படின்னு கொஞ்சம் ஆடையை தளர்த்தி இருந்தாள். இன்னொருத்தி ஆடை மாற்றலாம்னு நினச்சிட்டு இருந்தா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருந்தார்கள். நிசி நேரம்னா கூட அவரவர்கள் தூக்கம் வராதவர்கள் ஒன்று பண்ணினார்கள். தூக்கம் வரலன்னு சொன்னால் அந்த நேரத்தில் சில வேலைகளை செய்வதுங்கிற ஒரு வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. இப்போ தூக்கம் வரலன்னு சொன்னால் தூக்கம் வரலையே தூக்கம் வரலையே தூக்கம் வரலையேன்னு அதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறதுலையே அந்த தூக்கம் இன்னும் கொஞ்சம் நாழி தள்ளி போயிடும். There is something called a second sleep. இந்த செகண்ட் ஸ்லீப்புங்கிறது நமக்கு இன்றைக்கி மறந்து போச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் நினச்சி பார்த்தா ஒரு 2-2:30 மணிக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன முழிப்பு வரும். சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா, அந்த உடனே சில பேருக்கு தூக்கம் வந்துடும், சில பேர் எழுந்து போகாமல் அப்படியே படுத்துட்டு இருப்பார்கள், சில பேர் தூக்கம் கலைஞ்சிருத்துன்னு எழுந்து உட்காந்து சில சமயத்தில் அந்த நேரத்தில் புத்தகம் படிப்பார்கள், அந்த நேரத்தில் ஏதாவது வேலை செய்வார்கள். இது உண்டு. திஸ் வாஸ் வெரி நார்மல். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தூக்கம் இருக்கே, அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும். இந்த பிரேக்குக்கு அப்புறம் வர தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கத்துக்கு தான் செகண்ட் ஸ்லீப்னு பேர். செகண்ட் ஸ்லீப் இஸ் சப்போஸ் டு பி அ ஹெல்த்தி ஸ்லீப். செகண்ட் ஸ்லீப் இப்போ காணாமல் போயிடுது. ஏன் காணாமல் போச்சுன்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை. சயின்டிஃபிக் ரிசர்ச் indicates artificial lighting is the major concern for loss of second sleep. எல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங். முன்னால் என்ன, இருட்டு வர ஆரம்பிச்சிருது அப்படின்னா உணவை, அதுக்கப்புறம் உணவுங்கிறது கிடையாது, இருட்டுக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருட்டு வந்தாச்சு, நார்மலாக பயோ கிளாக் அந்த இருட்டுக்கு டியூன் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அது கன்ஃபியூஸ் ஆகிடுறது. இது பகலா இரவா தெரியலையே அப்படின்னு அந்த பயோ கிளாக் கன்ஃபியூஸ் ஆகி அதோட ஸ்க்ரீன் டைம்லாம் வேறு இன்க்ரீஸ் ஆனதில்
advent of sleep gets pushed. இது தள்ளி போச்சுன்னா 2:30 மணிக்கு 3 மணிக்கு வர முழிப்பு மொத்தமாகவே வந்து 2 கெட்டானா இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்னு ஆறுது. இரவு நேரத்தில் உறக்கம் வரவில்லை என்றால் சில பணிகளை செய்வது வழக்கம். அதே மாதிரி செய்து கொண்டிருந்தார்கள்னு சுக்கர் சொல்றார். பரீட்சித்துக்கு சந்தேகம் வருது. ராத்திரின்னு சொன்னீர்களே, அந்த நேரத்தில் ஒரு பெண் இதை செஞ்சா அதை செஞ்சான்னா என்ன அர்த்தம்? இல்லை என்ன வேடிக்கைன்னா, பரீட்சித்து நமக்கு வர நிறைய கேள்வியை அவரே கேட்குறார். அவர் கேள்வியை கேட்குறார். சுகர் சொல்கிற பதிலெல்லாம் நாம் கொஞ்சம் கேட்டுட்டோம்னா தெரிஞ்சுட்டோம்னா நிறைய விஷயங்கள் சந்தேகமே வராது. இரவு நேரம் இந்த இசை கேட்கிறது, கீதம் கேட்கிறது. போட்டது போட்டபடி போட்டுட்டு அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். ஆடையை தளர்த்தி கொண்டிருந்தவள் அந்த நிலைமையிலேயே ஓடி வந்தான். கையில் பாத்திரத்தை பிடிச்சவ பாத்திரத்தோடையே ஓடி வந்தா. குழந்தைய தூக்கலாம்னு நினைச்சவ பொத்துன்னு குழந்தைய போட்டுட்டு ஓடி வந்தா. அவரவர்கள் சில பேர் தலைவிரி கோலம், சில பேர் தலையை முடிந்து கொண்டு தலையை பின்னி கொண்டு நகைகளை கையில் கழட்டி கொண்டு பலவிதமான கோலங்களில் ஓடி வந்தார்கள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரி வராங்கிறதோ எதிர் வீட்டுக்காரி வராங்கிறதோ இந்த வீட்டுக்காரிக்கு தெரியாது. அதே தெருவில் தான் எல்லாரும் ஓடினார்கள். எல்லாரும் யமுனை ஆற்றங்கரைக்கு ஓடுகிறார்கள். ஒருத்தருக்கு கூட இன்னொருத்தர் வர்றது தெரியாது. they did not realize. தெரியாதுன்னா அவர்களுடைய கண்ணு பார்த்துதான்னா கண்ணில் இமேஜ் விழுந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பர்சீவ் பண்ணலை, ரியலைஸே பண்ணலை. காரணம் என்ன? ஒவ்வொருத்தியோட மனசும் கிருஷ்ணன் மேலேயே முழுக்க முழுக்க இருந்ததுனால பக்கத்தில் யார் இருக்கிறார்கள், எதிரில் யார் இருக்கிறார்கள், அங்கே என்ன நடக்கிறது, இங்கே என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியாது. அத்தனை பேரோட மனசும் கிருஷ்ணன் மேலேயே இருந்தது. எல்லாரும் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள்னு சொன்ன உடனே பரீட்சித்துக்கு வந்த சந்தேகம், இது அவ்வளவு சரியா தெரியலையே. இந்த மாதிரி அவர்கள் ஓடினார்கள்னு சொன்னால் அவரவர்கள் பண்ண வேண்டிய இல்லற கடமைகளை விட்டுட்டு, கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் புல்லாங்குழல் வாசிச்சா உடனே ஓடுறதா? இது நியாயமா? சுகர் சொன்னார், அப்பா, அவர்களெல்லாம் கண்ணனையே புருஷோத்தமனாக நினைத்தார்கள், ஓடினார்கள். தமேவ பரமாத்மானம் ஜார புத்தியாபி சங்கதா. அவர்களெல்லாம் அவனையே தன்னுடைய நாயகனாக நினைத்தார்கள், ஓடினார்கள். அவர்கள் வெறுமன தங்களுடைய உடலை நினைத்து ஓடவில்லை, ஆனால் அவன்தான் தன்னுடைய நாயகன்னு நினைச்சு ஓடினார்கள். அந்த உடம்பை பற்றி கவலைப்படாமல் ஓடினார்கள். ஜகுர் குணமயம் தேகம் சத்யக பிரக்ஷீண பந்தனா. இந்த தேகத்தினுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கே, அந்த கட்டுப்பாட்டை மறந்து அது அவர்கள் உணர்விலேயே இல்லை, இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் ஓடினார்கள். இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். ஆனால் எல்லாருக்கும் கை வருமா, உடனே கை வருமா? அதுதான் கேள்வி. பல நேரத்தில் உடம்பு தான் நாமன்னு நாம் நம்புகிறோம். சிக்கல் அதுதான். நான் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நானே எதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. உடம்புக்குள்ளே இருக்கிறது நானா, உடம்பு தான் நானா, இல்லை உடம்புக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறோமே அது என்ன, அது எப்படி இருக்கும், அது வேறவா? உடம்புக்குள்ளே பகவானும் இருக்காருன்னு சொல்கிறோமே, அந்த பகவான் வேற, அந்த நான்கிறது வேறவா? ரெண்டும் ஒன்றா? இங்கெல்லாம் தான் கன்ஃபியூஷன். உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் இருக்க கண்டேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் தேடினேன்னர் திருமூலர். பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டால் இங்கே தான் இருக்கார்.
ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவரை நினச்சி பார்க்குறோமா? அவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா? உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய குரலை கேட்கிறோமா? பல சமயத்தில் சொல்லுவார்கள், லிசன் டு யுவர் ஹார்ட்ஸ் வாய்ஸ் அப்படிம்பார்கள். Now who is speaking from inside? உடனே இன்னைக்கு ஸ்டைலில் நினச்சி பார்த்தோம்னா, ஹார்ட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரா அப்படின்னா ஹார்ட் அவர் பிளாக் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது? உள்ளுக்குள்ளே இருந்து கேட்கிற குரல், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருவர். அப்பா, அவர்கள் தேகத்தை மறந்தார்கள். அவர்கள் சிந்தனை எல்லாம் கிருஷ்ணன் மேலே இருந்தது. கிருஷ்ணனையே பார்த்தார்கள், கிருஷ்ணனையே நினைத்தார்கள், கிருஷ்ணனே கூட இருப்பதாக நம்பினார்கள், ஓடினார்கள். இப்ப பரீட்சித்து கேட்டார் அடுத்த கேள்வி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இல்லை, ஓடினார்கள், எல்லாரும் போய் கிருஷ்ணனுடைய அந்த இசையிலேயே மூழ்கி போனார்கள். அந்த பக்கம் ஓடினார்கள். இங்கே வீடுகளில் இருந்தவர்களும் கிருஷ்ணனையே நினைத்தார்கள். வெளியில் ஓட முடியாதவர்கள், சில பேரால் ஓட முடியல, அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் ஓட முடியல, அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். அப்படியே கிருஷ்ணனையே நினைத்தார்கள். கிருஷ்ணனையே நினைத்து உடம்பையெல்லாம் உகுத்தார்கள். இந்த ஒரு வரி பாகவதத்திலேயே ரொம்ப சிக்கலான ஒரு வரி. இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வியாக்கியானம் சொன்னார்கள். உடம்பையே உகுத்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் உடம்பும் உயிரும் பிரிந்து விட்டன, அப்படியே அவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். இது ஒரு விதமான வியாக்கியானம். இல்லை, அந்த இடத்திலேயே அவர்கள் இறந்து போனார்கள்னு சொன்னால் அது அவ்வளவு சரியா இல்லையே. அதுவும் பாகவதத்தில் இந்த இடத்துக்கு அப்புறம்தான் ராசக்கிரீடையே ஆரம்பிக்கிறது. ராசக்கிரீடை ஆரம்பிக்கிற சமயத்தில் அமங்கலமாக ஒன்று இருக்கலாமா அப்படின்னு அதற்கு வேற வியாக்கியானம், அதுக்கு வேறு சில கதைகள் சேர்க்கப்பட்டன. சுக்கரே இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காருங்கிறத கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா நாம் புதுசாக அதுக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சங்கடம்னா, சொல்லப்படுகிற வார்த்தையை சொல்லப்பட்ட வகையில்தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோமா, இல்லை நாம் அவரவர்களுக்கு பிடித்த வகையில் புரிந்து கொள்ளுகிறோமா? அந்த ஆபத்து எல்லா இடத்துலையும் உண்டு. சொல் அப்படின்னு சொல்கிறோம், ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. ஆனால் அந்த சொல்லின் பொருளை சொல்பவர் அந்த பொருளை நினச்சித்தான் சொல்கிறாரா, புரிஞ்சுக்கிறவர் அவர் சொல்கிற ஆங்கிளில் தான் புரிஞ்சுக்கிறாரா? தெரியாது. ஒரே வார்த்தையை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்ளலாம். துவனி ஒன்றா கூட இருக்கலாம், துவனியே மாற வேண்டாம், துவனி பொருள் மாறும், அது அடுத்த பிரச்சனை. இங்கே துவனியே மாறலைன்னா கூட த சேம் வேர்ட் எத்தனை சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம், நீ அப்படித்தான் சொல்கிறியோன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறமா இல்லையா? அப்போ வார்த்தைகளுக்கு என்னென்ன பொருள். அப்படியே உட்கார்ந்திருந்த பெண்கள், அதுக்கு இன்னொருத்தர் கேட்டார், அவர்களால் ஏன் வெளியில் ஓடி வர முடியல? கிருஷ்ணன் மேலே அன்பு இருந்திருந்தா அவர்கள் ஓடி வந்திருந்திருக்கணுமே, அவர்கள் வர முடியலையே. ஏன் வர முடியலன்னா, they were restricted by their families அப்படின்னார்கள். Because they were restricted, they could not come out, and then they thought of Krishna. சரி, அப்போ மற்றவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? இல்லை, கணவன்களும் குழந்தைகளும் தடுத்த போதும் கூட சில பேர் ஓடி வந்தார்கள். சுக்கரே அதையும் சொல்கிறார். அப்போ இவ்வளவு கன்ஃபியூசிங்காக இருக்கே. என்ன விஷயம்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அவர்கள் தடுக்கப்பட்டார்கள், அவர்கள் மற்றவர்களால் போக வேண்டாம் என்று தடங்கல் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவரவர்கள் இருந்த சூழல்ல சில பேரால் வெளியில் வர முடிந்தது, சில பேர் இருந்த இடத்திலேயே கண்ணனை நினைத்தார்கள். பாசிபிளா? பாசிபிள்.
இருந்த இடத்துலையே பகவானை நினைக்க முடியுமா? ராதைன்னு ஒரு கேரக்டர் பாகவதத்தில் இல்லை, ஆனால் ராதையை பற்றி ஒரு அற்புதமான விஷயம் பிற இடங்களில் உண்டு. அக்ரூரருக்கு கிருஷ்ணனை பார்த்து கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. கிருஷ்ணன் மதுரைக்கு வந்துட்டான். மதுரையிலேயே கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய அவசியம் வந்தது. ஆயர்பாடிக்கு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வந்தவன் போக முடியல. அப்பப்போ எங்கேயோ ஒரு ஜன்னல் கிட்ட போய் நின்றுப்பான், அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அக்ரூரருக்கு சிரிப்பாக இருந்தது. என்ன இவன் இந்த மாடு கண்ணுக்குட்டி இதையெல்லாம் போய் இங்கே நினச்சிட்டு இப்படியே நிற்கிறானே. கொஞ்சம் போய் சமாதானப்படுத்த பார்த்தார். சில நாள் சமாதானம் ஆன மாதிரி இருந்தது, சில நாள் ஏதோ வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருந்தது. என்னத்துக்காக வருத்தப்படுற? வேற என்ன சொல்கிறது கிருஷ்ணன்? இல்லை, அந்த கோடி வீட்டு கண்ணுக்குட்டி இருக்கு பாரு, அது நான் போனாதான் சாப்பிடும், அது என்ன பண்ணுறதோ தெரியல, அது சாப்பிடாமல் இருக்குமேன்னு பார்த்தேன். இந்த எதிர் வீட்டு மாடு கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணும், அதுக்கு சிலதெல்லாம் சொன்னாதான் அது சொன்னபடி கேட்கும். அது பாலை எப்படி கறப்பார்கள்னு யோசித்து பார்த்தேன். இதுக்கெல்லாமா பெருசாக கவலைப்பட்டு இருக்க? இல்லை, அங்கே கோபர்கள் கோபிகைகள் அப்படின்னு மெல்ல இழுத்தான் கிருஷ்ணன். அக்ரூரர் கடைசியில் பார்த்தார். நீ வேணா ஒன்று பண்ணு, ரைட் அ லெட்டர், ஒரு லிக்கித்தம் எழுது. நீ என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறியோ அந்த லிக்கித்தம் எழுது, அதை கொண்டு போய் நான் அவர்கள்ட்ட கொடுத்து படித்து காமிச்சிட்டு வரேன். கிருஷ்ணன் சொன்னால், லிக்கித்தம் எழுதினா படிக்கிற நிலைமையில் அவர்கள் இல்லையே, அவர்களுக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுப்பா. மாட்டுக்கு எத்தனை கொம்பு இருக்குன்னே எண்ண தெரியாது, நீ வேற. இடையர்களை பற்றி ஒரு வியாக்கியானம் திருப்பாவையில் உண்டு. மாடுகளை எண்ண தெரியாதாம். மேய்ச்சலுக்கு அழைச்சின்னு போயாச்சுன்னா மேய்ச்சல் காட்டிலேருந்து திருப்பி அழைச்சின்னு வரைச்சே அவரவர்கள் எத்தனை மாட்டை ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணுமோ அத்தனை மாடு திரும்பி வந்துதான்னு செக் பண்ணணும் இல்லையா? பெரிய பிரச்சனை என்னென்னா, டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை அதுவும் மொத்தமாக ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு டிஃபைன்டு பார்டர் இல்லைன்னா அதை சரியாக கண்டுபிடிக்க முடியாது, கணக்கு பண்ண முடியாது. பார்டர் டிஃபைன்டாக இருந்தால் மட்டும்தான் அதை கணக்கு பண்ண முடியும். மாட்டோட வடிவத்திலேயே எது கொஞ்சம் கிளியர் பார்டரோடு இருக்கும்னு சொன்னால் கொம்பு தான். அதனால் யாரோ சொல்லி கொடுத்துருந்தார்கள், கொம்புகளை எண்ணினா எத்தனை மாடு இருக்குதுன்னு தெரியும், அதனால் நீ மாட்டோட உடம்பை போய் எண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாத. இதை வச்சுட்டு எண்ணுவார்கள். ஆயர்பாடி கோபர்கள் எண்ணுவார்கள். எண்ணினா திருப்பியும் சிக்கல். இல்லையே, நான் வரைச்சே 40 மாடு தானே ஓட்டின்னு வந்தேன், இங்கே 79 மாடு இருக்கே, எப்படி இருக்குது? வேற ஒன்றும் இல்லை, ஒரு மாட்டுக்கும் 2 கொம்புங்கிறது தெரியாது. அந்த கவுண்ட் எண்ணிட்டு அதை 2ஆல் வகுக்கணும்னு கூட தெரியாதவர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். கிருஷ்ணர் சொன்னார், இந்த ஆய்க்குலத்துக்கு நான் லிக்கிதம் எழுதி கொடுத்தா அவர்கள் எப்பப்பா படிப்பார்கள்? சரி, நானே போய் சொல்லிட்டு வரேன், நானே போய் ஒவ்வொருத்தையும் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு அக்ரூரர் புறப்பட்டார். போனார். போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கோடி வீட்டு கண்ணுக்குட்டி, எதிர் வீட்டு மாடு எல்லாத்துக்கிட்டையும் சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீர்கள், கண்ணன் வந்துடுவான், கண்ணன் உங்களெல்லாம் கேட்டான் அப்படின்னெல்லாம் சொல்லி ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வாஸ் அ கைண்ட் ஆஃப் கிவன் சம் ஆன்சர். ஒரு சமாதானம் கிடைச்சிது. திரும்பி வரார் அக்ரூரர். அக்ரூரர் வந்து, கவலைப்படாத கிருஷ்ணா, கண்ணுக்குட்டியெல்லாம் இப்போ பத்திரமா இருக்குது, எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டேன், மாடுகிட்டெல்லாம் சொல்லிட்டேன், கோபர்கள்ட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு வீட்டுக்காரி இருந்தாலே, அவள் சொன்னா, நான் எப்போதும் இந்த கிருஷ்ணன் உரிய தேடின்னு வந்தான்னா அடிப்பேன், அவங்ககிட்ட சொல்லு நான் கம்பை ஒழிச்சு வச்சுட்டேன், இனிமேல் அடிக்க மாட்டேன், வந்து உரிய உடைக்க சொல்லுன்னெல்லாம் சொன்னா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னார். கிருஷ்ணன் அதே ஜன்னல்கிட்ட நின்றுட்டு அப்புறம் அடுத்தது சொன்னார், அப்புறம் அடுத்ததையும் சொன்னார், அப்புறம் இல்லை அவ்வளோதான்ப்பா, அப்புறம் அவ்வளோதான் கிருஷ்ணா, எல்லார பற்றியும் சொல்லிட்டேன், அப்புறம் இப்படியே போயிட்டே இருந்தது. கிருஷ்ணா எல்லார பற்றியும் சொல்லிட்டேன். கிருஷ்ணனுக்கு இன்னும் ஒருத்தியை பற்றி இன்ஃபர்மேஷன் வரலையே. எல்லார பற்றியும் சொன்னால் ஒருத்தியை பற்றி சொல்லவே இல்லையே, நாமா எப்படி கேட்கறது?
அக்ரூரரும் வேடிக்கை பார்த்தார். நீயா கேட்குற வரைக்கும் நானா சொல்ல மாட்டேன். கடைசியில் கிருஷ்ணனால் தாங்க முடியல. ராதையை பார்த்தியோ? பார்த்தேன். ராதையை பார்த்தியா? பார்த்தேனே. அவ ஒன்றுமே பேசலையா? பேசினாளே. அவ ஒன்றுமே சொல்லலையா? சொன்னாளே. நீ அவளை பற்றி ஒன்றுமே சொல்லலையே எனக்கு. அவள் பேசினா, அவள் சொன்னா. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட? அவள் என்னை பற்றி கேட்கலையா? நான் எப்படி இருக்கேன்னு அவள் கேட்கவே இல்லையா? கேட்கலையே. நான் எப்படி இருக்கேன்னு அவள் கேட்கவே இல்லையா? கேட்கவே இல்லை கிருஷ்ணா. நிஜமாவா சொல்கிற? நான் எப்படி இருக்கேன்னு அவள் கேட்கவே இல்லையா? அவள் கேட்கவே இல்லை. என்னடா சொல்கிற கிருஷ்ணா? அவள் தண்ணி இறைக்கிறதுக்கு போன போது நான் தான் கூட போனேன். அவள் உன்னை பற்றி ஏதாவது கேட்பான்னு பார்த்தேன். அவள் ஒன்றுமே கேட்கல உன்னை பற்றி. நீ எப்படி இருக்கேன்னு அவள் கேட்கவே இல்லை. அவள் கேட்கவே இல்லை கிருஷ்ணா. கிருஷ்ணனுக்கு அப்படியே சொரத்து விட்டு போச்சு. என்னை பற்றி அவள் ஒன்றுமே கேட்கலையா? நான் எப்படி இருக்கேன்னு கூடவா அவள் கவலைப்படலை? கிருஷ்ணா, அவள் உன்னை கேட்கல. ஆனால் அவள் என்ன பண்ணா தெரியுமா? அவள் கிணத்தடிக்கு போனாலே கையில் குடத்தை எடுத்துண்டா. அப்புறம் பார்த்தா இன்னொரு குடத்துலையும் தண்ணி வேணும்னு 2வது குடத்தையும் எடுத்துண்டா. யார் அந்த 2வது குடத்தை தூக்கினது தெரியுமா? டேய் கிருஷ்ணா, இங்கே வாடா, இந்த குடத்தை எடுத்துக்கோன்னு உன்கிட்ட கொடுத்தா. நீ தான் தலையில் அந்த குடத்தை தூக்கிட்டு வரதா அவன் நினச்சா. கிணத்தடிக்கு போய் கிருஷ்ணா தண்ணியை கொஞ்சம் இறைச்சி ஊற்றுன்னா அந்த குடம் இருந்தது. அங்கே அப்படியே தண்ணி ஏதோ இறைச்சி அந்த குடத்துக்குள்ளே வந்து விழுந்தது. திரும்பி வரைச்சே உன் தலையில் குடத்தை தூக்கி வச்சா. உன்கிட்ட ஏதோ பேசிகிட்டே வந்தா. எதிர் வீட்டு மாட்டை பற்றி சொன்னியே, அந்த மாட்டை பற்றி உன்கிட்ட பேசிகிட்டே வந்தா. கிருஷ்ணா, உனக்கு புரியுறதா? நீ அவள் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சி அவள் பேசின்னு இருக்கா, அவள் பாடின்னு இருக்கா, ஆடின்னு இருக்கா. நீ அவளோடு தான் இருக்கிறாய் என்று தான் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே தவிர நீ பக்கத்தில் இல்லைன்னு அவன் நினைக்கவே இல்லையே. அப்படி நினச்சிருந்தா தானே நீ எப்படி இருக்கேன்னு அவள் என்கிட்ட கேட்டிருந்திருப்பா. உனக்கு புரியலையாடா? ஆனால் அந்த ராதையை பற்றி டைரக்டாக பாகவதம் சொல்லவே இல்லை. இந்த பெண்களெல்லாம் கிருஷ்ணனையே நினைத்தார்கள் அப்படின்னா ஏதோ அவர்கள் அந்த நேரத்தில் உயிரை விட்டார்கள், இது அமங்கலமாக சொல்லப்படக்கூடாது என்பதற்காக சுகர் வார்த்தையை மாற்றி போட்டார் அப்படின்னெல்லாம் நாம் புதுசாக அதுக்கு விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் கிருஷ்ணனிலேயே மானசீகமாக ஊறிப்போனார்கள். இப்போ பரீட்சித்துக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. எப்படி இவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும்? இந்த கோபிகைகள் எல்லாம் மோட்சம் பெற்றார்கள், முக்தி பெற்றார்கள், அவர்கள் ஜீவன் முக்தி பெற்றார்கள், அவர்களெல்லாம் நல்ல கதியை அடைந்தார்கள்னு சொல்லுகிறீர்களே, எப்படி? அவர்களெல்லாம் இந்த உடம்பை பற்றித்தானே நினைத்தார்கள். கண்ணனை தன்னுடைய காதலனாக நினைத்தார்கள். காதலால் அவர்களுக்கு முக்தி கிடைத்து விடுமா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதனால் முக்தி கிடைத்து விடுமான்னு ரொம்ப அனலிட்டிக்கலாக ஒரு கேள்வியை பரீட்சித்து கேட்டான். கண்ணனுடைய ராசக்கிரீடை கொஞ்சம் நெருடலான ஏரியா. அதை முழுசா புரிஞ்சுக்கலன்னா அறகுறையா புரிஞ்சுட்டா எங்கேயோ போய் தப்பா நிற்கும். ஜெயதேவருடைய அஷ்டபதியை படித்துவிட்டு that cannot be publicly permitted என்று பிரிட்டிஷார் அதை தடை செய்தார்கள். இந்த புத்தகம் படிக்கப்படக்கூடாதுன்னு தடை செய்தார்கள். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் போகும். ராசக்கிரீடை அதே சென்சிட்டிவிட்டி இருக்கிற ஏரியா தான். பரீட்சித்துக்கு சந்தேகம் வந்தது. என்ன பேசுகிறீர்கள்? இவர்களுக்கு மோட்சமா? சுகர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். உக்தம் புரஸ்தாத் ஏதத்தே சைத்யக சித்திம் யதா கதக. ஏம்பா இந்த சைத்யன் ஒருத்தன் இருந்தானே,
அவனுக்கே சித்தி கிடைத்ததே, அவனுக்கே நல்ல கதி கிடைத்ததே. த்விஷன் அபி ரிஷிகேசம் கிம் உத அதோக்ஷஜ பிரியக. எதிரி சைத்தியன் யார் தெரியுமா? சேதி நாட்டு அரசனாக இருந்த சிசுபாலன். சிசுபாலனுக்கே நல்ல கதி கிடைச்சதா இல்லையா? நான் உனக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேனேங்கிறார். சிசுபாலனை பற்றி முன்னாலேயே சொல்லிடுறார். சிசுபாலனுக்கே நல்ல கதி கிடைச்சதே, அவன் விரோதி. நம்ம கணிப்பில், பூலோகத்து கணிப்பில் அவன் விரோதி. அந்த விரோதிக்கே நல்ல கதி கிடைச்சதுன்னா அதோக்ஷதக பிரிய, பரம்பொருளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த கதி கிடைக்காதா? எதிரிக்கு கிடைச்சது. கிருஷ்ணனுடைய எதிரியாக தன்னை பாவித்து கொண்ட சிசுபாலனுக்கு நல்ல கதி கிடைச்சது. இப்ப கிருஷ்ணனுக்கு பிரியமானவர்கள் அவர்களுக்கு கிடைக்காதா? உனக்கு புரியலையா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்கள். உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன் பரீட்சித். பகவான் மனுஷனாக தோன்றுகிறார், வடிவம் எடுக்கிறார். எதற்காக வடிவம் எடுக்கணுங்கிறது அவருக்கு அவசியம் இல்லை. நிருணம் நிஸ்ரேயஸ்ய அர்த்தாய வியக்திர் பவதோ, வியக்தியாக வருகிறார். தன்னையே ஒரு மனித வடிவத்தில் ஆக்கி கொண்டு வருகிறார். எதற்குன்னு கேட்டா, ஸ்ரேயஸ் அர்த்தாய, இந்த மனித குலத்திற்கு ஸ்ரேயஸை தர வேண்டுங்கிறதுக்காக அவர் தன்னையே வடிவம் எடுத்துக்கொண்டு இங்க வந்து நிற்கிறார். அப்படி அவர் மனிதனாக வருவது எதுக்கு? மறுபடியும் நினைச்சுப்பாரு, இந்த மனித குலத்திற்கு நன்மையை தருவதற்காக. அப்படி வர அவர்கிட்ட காமம், குரோதம், பயம், ஸ்நேகம், ஐக்கியம், ஸ்ராஹ்ருதம் மேவச்ச நித்யம் ஹரௌ விதத யாந்தி தன்மயதாம் ஹிதே. போட்ட லிஸ்ட் பாருங்கள். காமம், குரோதம், பயம், ஸ்நேகம், ஐக்கியம், சௌஹ்ருதம். சௌஹ்ருதம் ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப், ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். காமம் நமக்கு தெரியும். குரோதம் பகவான் மேலே வைக்கிற கோபம், வெறுப்பு, குரோதம். பயம் அவர்கிட்ட இருக்கிற பயம். ஸ்நேகம், அந்த ஸ்நேகம் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸ்நேகத்துக்கும் சௌஹ்ரதத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஐக்கியம், தன்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டு, இந்த உணர்ச்சிகளில் முழுக்க 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 ஒருத்தர் பகவான்கிட்ட இந்த உணர்ச்சியில் திளைத்து இருந்தா இவை எல்லாமே முக்தியை கொடுக்கும். பகவான்கிட்ட வெறுப்பில் கூட அவரையே நினச்சிட்டு இருந்தா சிசுபாலன் கதை அதுதான். சிசுபாலனுக்கு எதுக்காக முக்தி கிடைச்சது, மோட்சம் கிடைச்சதுன்னு சந்தேகம் வந்தது. கிருஷ்ணரே பதில் சொன்னார். அவன் எப்போ பாரு கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருந்தான். அவனுக்கு வெறுப்பு, ஆனால் அந்த வெறுப்பில் வேற எங்கேயுமே தன்னை பற்றியே அவன் நினைக்கல. இந்த கிருஷ்ணனை என்ன பண்ணுவேன் பார், இந்த கிருஷ்ணனை என்ன பண்ணுவேன் பார், கிருஷ்ணனை தள்ளி விட்டுருவேன் பார், கிருஷ்ணனை கீழே உதைப்பேன் பார், இப்படின்னு கிருஷ்ணனை கீழே தள்ளுற மாதிரி, கிருஷ்ணனை தலையில் அடிக்கிற மாதிரி, கிருஷ்ணனோட சண்டை போடுற மாதிரி அவன் சிந்தனை முழுக்க 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 கிருஷ்ணன் மேலேயே இருந்தா he did not even think of himself. அதே மாதிரி இந்த பெண்கள் கிருஷ்ணனை நாயகனாக பார்த்தார்கள். நாயகனாக பார்த்தபோது நாம நினைக்கிறது என்ன? அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு விட்டார்கள், இல்லறத்தை விட்டு விட்டார்கள். இல்லை, அவர்கள் முழுக்க முழுக்க அவனை நாயகனாக பார்த்தபோது அவனையே நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தாங்கள் ஒரு தேகத்தில் இருக்கிறோம் என்கிற நினைப்பே இல்லாமல் இந்த ஆத்மாவை அவனிடத்தில் சேர்த்தார்கள். ஆண் பெண் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிந்தனை கெட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். நாம் இன்னும் அதை விட்டு வெளியில் வரல. நமக்கு பெண் அப்படின்னா வெளி வடிவத்தில் ஒரு பெண், ஆண் அப்படின்னா வெளி வடிவத்தில் ஒரு ஆண்.
ஆனால் இந்த ஆன்மாவுக்கு ஆண் தன்மை பெண் தன்மை, இது ஆன்மாங்கிறது ஆணா பெண்ணா? புருஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப சிக்கலான ஒரு வார்த்தை. தாயாருக்கே என்ன பேருனா புருஷகாரம் செய்பவள், தாயாரின் புருஷகாரம். இது ரொம்ப சாதாரண லாங்குவேஜில் சொல்லணும்னா ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். வேற ஒன்றும் இல்லை. பிராட்டி பிரானுக்கு சொல்லுகிறாள். புருஷகாரம் அப்படிங்கிறச்சே நாட் பிளெயின் ரெக்கமெண்டேஷன், அவரை செயல்படுத்துகிறாள். பௌருஷங்கிறது சம்திங் டு டூ வித் ஆக்டிவிட்டி, ஆக்ஷன். ஒரு செயலை செய்வதற்கான வல்லமை, அதற்கான தேவை, அந்த எலிஜிபிலிட்டி. ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் ராஜசம் வேணும், அதுக்கு கொஞ்சம் வீரம் வேணும். எழுந்து நடக்கணும் அப்படின்னா கூட சில சமயம் சொல்கிறோமா இல்லையா, நடக்கிறதுக்கு கூட அப்படியே திராணி இல்லாமல் அப்படின்னா, ஈவன் டு வாக் ஆர் ஈவன் டு திங்க் தேர் ஹேஸ் டு பி சம் ப்ராசஸ், சம் எஃபர்ட். அந்த எஃபர்ட், அந்த ஆக்டிவிட்டி, அதுக்கு தேவையான வலிமை, அதுக்கு தேவையான சக்தி, அதுக்கு தேவையான ஆற்றல், இதையெல்லாம் பகவானுக்கு கொடுப்பவளே பிராட்டி தான். அதனால தான் அவ புருஷகாரம் செய்கிறாள். அப்படின்னா அவர் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்காரான்னா he has to be reminded. இப்போ அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே போக வேண்டாம். புருஷங்கிற வார்த்தை இஸ் நாட் ரிலேட்டட் டு தி ஃபிசிக்கல் ஜெண்டர் ஆஸ் வி திங்க். இட் இஸ் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டி. நாம் என்ன பண்ணிடுறோம்னா பயாலாஜிக்கல் ஜெண்டர், தி ஜெண்டர் தட் இஸ் ரிலேட்டட் டு த செல்ஸ் அண்ட் த குரோமோசோம்ஸ், அதில் கொண்டு போய் இதை புகுத்திடுறோம். இதை புகுத்தின உடனே ஆண் பெண் அப்படின்னு அங்கே பிரிச்சிடுறோம். அதனால தான் தேவாரம் சொல்லித்து ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன். பகவான் யாருன்னு கேட்டால் ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன். நமக்கு வேற லாங்குவேஜ் இல்லை, அதனால அவன்னு சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை அவர்னு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லப்போனால் பரம்பொருள்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உயர்திணையா அக்ரிணையா? பொருள் அப்படின்னாலே அக்ரிணை தானே. பரம்பொருள் இருக்கிறதுலையே ரொம்ப வசந்தது அது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால அது that, அந்த that அவ்வளவுதான். நீங்கள் அதை என்ன வேணுமானாலும் புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ இந்த ஜீவனுக்கு வருவோம். இந்த ஜீவனுடைய ஆன்மா இருக்கே, இதுக்கும் ஆண் பெண் அப்படின்னு நாம் நினைக்கிற அந்த வடிவம் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளிலேயும் ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு.